வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் நாராயணசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கோலாலம்பூரில் மலேசிய பிரதமர் திரு அன்வர் இப்ராஹிமுடன் பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்துவது, பொருளாதாரம் மற்றும் புத்தாக்க பங்களிப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவான பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தையின் போது பேரிடர் மேலாண்மை, ஒலி கூட்டு தயாரிப்பு, ஊழலை எதிர்த்து போராடுதல் மற்றும் தடுத்தல், பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்புக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. பயங்கரவாத எதிர்ப்பு, உளவு தகவல் பகிர்வு, கடல்சார் பாதுகாப்பு ஆகிய துறைகளில் இருதரப்புக்கும் இடையிலான ஒத்துழைப்பு மேலும் விரிவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். தீவிரவாதத்தை வேரோடு அடிப்பதில் எவ்வித சமரசத்திற்கும் இடமில்லை என அவர் உறுதிபட தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஆற்றல் மையமாக இந்தியா, மலேசியா திகழ்வதாக கூறிய பிரதமர் இப்பகுதியில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையின் அவசியத்தை சுட்டிக்காட்டினார். ஆசியான் இந்திய வர்த்தக சரக்கு ஒப்பந்தத்தை மிக விரைவில் இறுதி செய்ய இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக பிரதமர் கூறினார். இஸ்ரேலிய பிரதமர் திரு பெஞ்சமின் நெட்டன்யாகு வரும் புதன்கிழமை அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் இன்று தெரிவித்துள்ளது. வாஷிங்டனில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து அமெரிக்க ஈரான் இடையேயான சமரச பேச்சு தொடர்பாக இந்த பயணம் அமைவதாக இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுவார்த்தையில் ஒப்பந்தத்தில் போர் ஏவுகணைகள் உற்பத்தியை நிறுத்துவது குறித்தும், அப்பகுதியில் உள்ள தீவிரவாத குழுக்களை ஆதரிப்பதை கைவிடுவது தொடர்பான அம்சங்களும் இடம்பெற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் ஓமனில் நடைபெற்ற அமெரிக்க ஈரான் பிரதிநிதிகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தையை அடுத்து இஸ்ரேல் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் அமெரிக்க ஈரான் இடையேயான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து அடுத்த வாரம் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் திரு டிரம்ப் கூறியுள்ளார். வருமான வரி சட்டம் 2025 வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்படும் என மத்திய நேரடி வரிகள் வாரியம் அறிவித்துள்ளது. இந்த சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஒப்புதல் அளித்த நிலையில் இதற்கான விதிமுறைகள் மற்றும் விண்ணப்ப படிவங்கள் வருமான வரித்துறை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே இப்படிவ நடைமுறைகளை எளிமைப்படுத்துவது உள்ளிட்ட மாற்றங்களை பொதுமக்கள் தெரிவிக்கலாம் என இவ்வாரியம் கூறியுள்ளது. உக்ரைன், ரஷ்யா இடையிலான அமைதி பேச்சுவார்த்தையை முன்னெடுத்துள்ள அமெரிக்காவின் நடவடிக்கைகள் வரும் ஜூன் மாதத்திற்குள் முடிவடைய வேண்டும் என்று உக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இரு நாடுகளுக்கும் இடையே விவாதிக்கப்பட்டு வரும் விஷயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்த அவர், இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு காலக்கெடுவிற்குள் அமைதி ஒப்பந்தம் ஏற்படாத பட்சத்தில் அதனை செயல்படுத்த அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் முன்முயற்சி எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அடுத்த வாரம் அமெரிக்காவின் மியாமி நகரில் இரு நாடுகளுக்கும் இடையேயான அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் அவர் கூறினார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக இஷிதா ரதி நியமிக்கப்பட்டுள்ளார். காரைக்கால் மாவட்ட ஆட்சியராக இருந்த திரு ASPS ரவி பிரகாஷ் மாற்றப்பட்டு அரசு செயலராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு, எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை, சைனிக் நலன் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர்கள் பிரிவு ஆகிய துறைகளை கவனிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி வடக்கு துணை ஆட்சியராக இருந்த இஷிதா ரதி காரைக்கால் மாவட்ட ஆட்சியராக மாற்றப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரி வடிவம் மற்றும் கட்டுமான கழகத்தின் மேலாண் இயக்குநராகவும் கூடுதல் பொறுப்பு வகிப்பார் என கூறப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.